الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், எப்படி அல்லாஹுவை அஞ்ச வேண்டுமோ அந்த முறையில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் இரண்டு செய்திகளை குறிப்பிடுகிறான். ஒன்று, ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுவை பயந்து வாழ வேண்டும் என்பதையும், இரண்டாவது, அவர்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லிமாகவே அவர்கள் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒரு மனிதன் எப்பொழுது அல்லாஹுவை அஞ்சி வாழுகின்றானோ, அல்லாஹுவை பயந்த ஒரு வாழ்க்கையை எப்பொழுது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, அப்பொழுதுதான் அவன் மரணிக்கும் பொழுது அவனுடைய மரணம் முஸ்லிமினுடைய நிலையில் இருக்கும். முஸ்லிம் என்றால் என்ன? வெறும் பெயரளவில் முஸ்லிமாக இருந்து மரணிக்குதல் என்பது பொருள் அல்ல. எப்படி ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் என்று குர்ஆன் சொல்லி இருக்கின்றதோ, ஹதீஸுகள் நமக்கு சொல்லி இருக்கின்றதோ, அதன்படி ஒரு மனிதன் வாழ்ந்து அவன் மரணிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை உள்ளத்தினாலும் நாவினாலும் மொழிந்த நிலையில் ஒருவன் மரணிக்கிறான் என்றால் அது ஒரு முஸ்லிமினுடைய மரணம். இப்படி மரணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். நம்மை பார்த்து எந்த மனிதர்களும் இப்படி பேசிவிடக் கூடாது. இவர் வாழும் காலத்தில் தொழுகை இல்லாமல் இருந்தார், இவர் வாழும் காலத்தில் நோன்பு வைக்கக்கூடியவராக இவர் இல்லை, இவர் வாழும் காலத்தில் எந்த விதமான தான தர்மங்களும் செய்தவராக இல்லை என்று மரணித்திருக்கக்கூடிய ஒரு ஜனாசாவை பார்த்து மற்ற முஸ்லிம்கள் பேசிவிடக்கூடாது. அப்படி பேசினார்கள் என்றால் அவர் உண்மையிலேயே ஒரு இஸ்லாமிய நடைமுறையின் வாழ்க்கையை அவர் வாழவில்லை என்று அர்த்தம். ஒரு ஜனாசாவை பார்த்து முஸ்லிம் சமுதாயம் பேச வேண்டும், அவருடைய உறவினர்கள், அவருடைய மௌத்துக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் பேச வேண்டும், இவர் நல்லதொரு தொழுகையாளி, இவர் நல்லதொரு நோன்பாளியாக இருந்தார், இவர் நல்ல இபாதத்துகள் செய்த மனிதராக இருந்தார் என்று அவரை பற்றி பேசப்படுகிறது என்றால் அவர் முஸ்லிமாக மரணித்திருக்கிறார்.
அல்லாஹ் திருக்குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் என்கிற இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இரண்டு செய்திகள் இதுதான். ஒன்று, நீங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வை பயந்து வாழுங்கள். இரண்டாவது, நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து முடித்து மறுமையினுடைய வாழ்க்கையை நீங்கள் துவங்கும் பொழுது நீங்கள் முஸ்லீமாக வாழ்ந்த நிலையில்தான் உங்களுடைய மறுமையின் வாழ்க்கை துவங்க வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதனால் முதன்மையாக நாம் இந்த மண்ணில் வாழக்கூடிய இந்த காலத்தில், இந்த நாட்களில் நாம் அல்லாஹ்வை பயந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இறையச்சத்தோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும். அதை குர்ஆன் நமக்கு பல இடங்களில் வலியுறுத்தி சொல்லுகிறது. தக்வாவை பற்றி, தக்வாவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது பற்றி திருக்குர்ஆன் ஒரு இடங்களில் அல்ல பல இடங்களில் அவைகளை வலியுறுத்தி சொல்லுகிறது. அந்த வாழ்க்கை தான் சிறப்புக்குரிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் நாம் வாழ வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டார்கள், தோழரே, மத்தக்குவா, தக்குவா என்றால் என்ன? அல்லாஹ்வுக்கு பயந்து வாழுதல் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுது கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா அமீருல் முஃமினீன், முஃமின்களின் தலைவரே, அமா சலக்க தரீகன் ஃபீஹி ஷௌக், நீங்கள் முட்கள் நிறைந்த பாதையில் நீங்கள் நடந்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். முட்கள் நிறைந்திருக்கக்கூடிய பாதையில் நீங்கள் நடந்து சென்றிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். நாம் ஆம் போயிருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஃபமாதா ஃபஅல்த, நீங்கள் அந்த பாதையில் அப்படி நடந்து செல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் எப்படி நடந்து போவீர்கள்? ஒரு பாதை, அந்த பாதையில் முட்கள் நிரம்பி போய் கிடக்கிறது. அப்படிப்பட்ட பாதை நீங்கள் கடக்க வேண்டும். கடக்கும் பொழுது நீங்கள் எப்படி கடப்பீர்கள் என்று கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னாங்க, நான் எப்படி கடந்து செல்வேன் என்றால், அந்த பாதையில் கிடக்கக்கூடிய முட்கள் எதுவும் என்னுடைய காலில் குத்தி விடாமலும், என்னுடைய ஆடையில் பட்டு என் ஆடையை அந்த முட்கள் கிழித்து விடாமலும் மிகுந்த கவனத்தோடு நான் நடந்து செல்வேன் என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பதிலை கேட்டுவிட்டு சொன்னாங்க, தில்க யத்தக்வா, இதுதான் தக்வா என்றார். இதுதான் தக்வா. இந்த உலகத்தில் பாவத்தினுடைய சூழ்நிலைகள் நிரம்பி இருக்கும். நம்முடைய அமல்களை குறைபடுத்தக்கூடிய, நம்மை அமல்களில் இருந்து தூரமாக்கக்கூடிய செயல்கள் நிரம்பி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி நீங்கள் முட்கள் நிறைந்த பாதையில் கடந்து செல்லும் பொழுது உங்களுடைய பாதத்தை முள் குத்தி விடாமலும், உங்களுடைய ஆடைகளை முள் கிழித்து விடாமலும் நீங்கள் எப்படி கவனத்தோடு நடந்து சென்றீர்களோ, அதே போன்று தான் இந்த உலகத்தின் வாழ்க்கையில் நீங்கள் பயணிக்கும் பொழுது பாவத்தின் சூழ்நிலைகள் ஆங்காங்கே வந்து செல்லும். பாவங்கள் செய்வதற்கான வழிகளும் சூழ்நிலைகளும் ஆங்காங்கே வந்து செல்லும். அப்படி வந்து செல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் அவைகளை கண்டும் காணாமல் ஒதுக்கிவிட்டு, அவைகளை விட்டு விலகிவிட்டு நீங்கள் கவனத்தோடு நடந்து சென்றீர்கள் என்றால் நீங்கள் தக்வாவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ்வினுடைய பயத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அதற்கு அர்த்தம் என்று கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள். இந்த இறையச்சம் தான் நாம் எல்லோருக்குமே இன்றைக்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் இந்த உலகம் என்பது இன்றைக்கு பாவங்களால் அதிகமாக சூழப்பட்டு கொண்டு வருகிறது. மனிதர்கள் ஒரு காலத்தில் பெரும் பாவமாக நினைத்த பாவங்கள் எல்லாம் இன்றைக்கு சாதாரணமான பாவங்களாக கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். குடிகாரர்களாக இருப்பவர்கள் ஒரு காலம் சமுதாயம் அவனை ஒதுக்கி வைத்தது. இன்றைக்கு குடிகாரர்களை கண்டால் குடிக்கிறான் என்று சாதாரணமாக பேசிவிட்டு கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலைகளை இன்றைக்கு பரவலாக பார்க்கிறோம். இதே போன்று தான் நிறைய பாவைகள்,
நிறைய பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை மிக மிக சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அவன் அப்படிப்பட்டவனாம், அவன் அந்த பாவம் செய்வனாம் என்று சாதாரணமாக பேசிவிட்டு நாம் கடந்து செல்கிறோமே தவிர பாவத்தினுடைய சூழ்நிலைகளில் இருந்து ஒதுங்கி வாழ வேண்டும் என்பதுதான் தக்வாவினுடைய அடிப்படையான செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் மூலதனம் தக்குவாதான். நாம் செய்யக்கூடிய அமல்கள் அது வணக்கம் சார்ந்த அமல்களாக இருந்தாலும் சரி, அல்லது வாழ்வியல் சார்ந்த அமல்களாக இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரம் சார்ந்த வணிகவியல் சார்ந்த அமல்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் மூலதனம் என்பது தக்குவாதான். தக்குவாவை மூலதனமாக கொண்டு நாம் அமல்கள் செய்தால் மட்டும்தான் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்திலும் நாம் வெற்றி பெற முடியும். அல்லாஹ்விடத்தில் அதற்கான நிறைவான நன்மைகளை, கூலிகளை பெற முடியும். அப்படி மூலதனமாக இருக்கக்கூடிய தக்குவா இல்லாமல் நாம் என்ன அமல்கள் செய்தாலும் சரி, அந்த அமல்கள் பார்வையில் அமல்களாக இருக்கலாமே தவிர, ஆனால் அதற்கான நன்மையை தரக்கூடிய அல்லாஹ்விடத்தில் அவைகளுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லாமல் போய்விடும். தொழுகிறோம், தொழுகைக்கான மூலதனம் என்பது தக்குவாதான். நோன்பு வைக்கிறோம், நோன்புக்கான மூலதனம் என்பது தக்குவாதான். தான தர்மங்கள் கொடுக்கிறோம், சகாத்து கொடுக்கிறோம், இன்னபிற எத்தனையோ நல்ல அமல்கள் செய்கிறோம். அவைகள் அனைத்திற்கும் மூலதனம் தக்குவாதான். தக்குவா இல்லாமல் செய்யப்படக்கூடிய எந்த அமல்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே கவனம் இல்லை, அல்லாஹ்விடத்திலே எந்த விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்காது. அதனால்தான் மார்க்கம் மிகவும் வலியுறுத்தி சொல்லுகிறது தக்குவாவை. திருக்குர்ஆன் பல இடங்களில் திரும்ப திரும்ப பேசுகிறது, இறையச்சத்தை பற்றி பேசுகிறது. இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பல இடங்களில் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுவதற்கு காரணம், நாம் செய்யக்கூடிய அமல்கள் நமக்கு நன்மையாக மாற வேண்டும் என்றால், நாம் செய்யக்கூடிய செயல்கள் அதற்கான கூலி நாளை மௌத்துக்கு பின்னால் கபரிலேயும், நாளை மௌத்துக்கு பின்னால் மஹ்ஷருடைய மைதானத்திலேயும் நாம் பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு தக்குவாதான் மூலதனம். அந்த இறையச்சத்தோடு நாம் செய்யக்கூடிய அந்த அமலுக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் நிறைவான கூலி உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தக்குவா இல்லாமல் நாம் எதிலே இருந்தும் ஒரு நன்மையை செய்யவும் முடியாது. அதே சமயம் ஒரு பாவத்தில் இருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்ளவும் முடியாது. தக்குவா இல்லை என்றால் ஒரு அமலை செய்யவே முடியாது. அல்லாஹ்வுடைய பயம் இல்லைன்னா தொழுவோமா, நோன்பு நோக்குவோமா, மற்ற ஏதாவது அமல்கள் செய்வோமா? நிச்சயமாக செய்ய மாட்டோம். அதே சமயம் பொய் சொல்லுதல், திருடுதல், மது அருந்துதல் போன்ற எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது. அத்தனை பாவங்களில் இருந்தும் ஒரு மனிதனை காப்பதும் தக்குவாதான். தக்குவா மட்டும் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய பயம் மட்டும் ஒருவனுக்கு இல்லை என்றால் அவன் எல்லா பாவங்களையும் செய்வான், எல்லா பாவங்களையும் சாதாரணமாக செய்வான். காரணம், அல்லாஹ்வுடைய பயம் அவனுடைய உள்ளத்தில் இல்லை. எனவே நன்மைகளை சரியாக செய்வதற்கும் பாவங்களில் இருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்வதற்கும் இந்த இரண்டிற்கும் மூலதனம் தக்குவாதான். தக்குவா இருந்தால்தான் இவைகளை எல்லாம் நாம் சரியாக செய்ய முடியும், அல்லாஹ்விடத்தில் நிறைவான கூலியையும் பெற முடியும். ஒரு மனிதர் ஷகீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரும் இறைநேசர் அவரிடத்திலே வந்தார். வந்து அவர்களிடத்திலே சொன்னார், ஷேக் அவர்களே, எனக்கு பாவத்தினுடைய சிந்தனைகள் அதிகமாக வருகிறது, பாவத்தினுடைய சிந்தனைகள் அதிகமாக வருகிறது. எனவே நான் அதிலே இருந்து வெளிவர வேண்டும், எனக்கு ஏதேனும் உபதேசம் செய்யுங்கள். ஷகீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், உனக்கு அப்படி சிந்தனை வருகிறதா? ஆம், வருகிறது. அப்படி வருகிறது என்றால் அல்லாஹ்வுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இந்த பூமியை தவிர்த்து வேறு எங்காவது போய் பாவங்கள் செய். அந்த மனிதர் கேட்டார், பூமி முழுவதும் அல்லாஹ்வுக்கு சொந்தம், இதை விட்டு நான் வேற எங்க போய் நாம் பாவம் செய்ய முடியும்? இதை விட்டு என்னால் போக முடியாது.
ஷகீக் அல்-பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மீண்டும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தவிர வேறு ஏதாவது ரிஸ்கை நீ சாப்பிடுவதாக இருந்தால் நீ துணிந்து பாவம் செய். அந்த இளைஞன் கேட்டான், அந்த மனிதர் கேட்டார், ஷேக் அவர்களே, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரிஸ்கை தவிர வேறு எந்த ரிஸ்க் இந்த உலகத்தில் இருக்கிறது? எதுவுமே இல்லையே என்று சொன்னார். மீண்டும் ஷகீக் அல்-பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய ரிஸ்கையும் சாப்பிட்டுக் கொண்டு அல்லாஹ் வாழக்கூடிய அல்லாஹ்வுக்கு சொந்தமான இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உனக்கு மரணத்தினுடைய நாள் வரும் பொழுது மலக்குல் மௌத் உன்னுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக வேண்டி வந்து நிற்கும் பொழுது, என்னால் வர முடியாது என்று உன்னால் சொல்ல முடியும் என்றால் நீ பாவம் செய். அந்த மலக்கிடத்துல என்னால வர முடியாது, என் ரூஹை கைப்பற்ற வந்திருக்கிறீங்களா, வரலாம் முடியாது என்று சொல்லி அந்த மலக்கை உன்னால் தடுக்க முடியும் என்றால் நீ துணிந்து பாவம் செய். அந்த இளைஞன் சொன்னான், ஷேக் அவர்களை சாத்தியமே இல்லை, மலக்குல் மௌத் வந்து விட்டால் நான் சொல்லியெல்லாம் அவர் கட்டுப்பட மாட்டார், அவரை தடுக்க முடியாது. எனவே நிச்சயமாக அவர் என்னுடைய ரூஹை அவர் கைப்பற்றி விடுவார், எடுத்துக்கொண்டுதான் செல்வார். எனவே அதிலிருந்து என்னால் தற்காத்துக் கொள்ள முடியாது என்று அந்த மனிதன் சொன்னார். ஷகீக் அல்-பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறுதியாக சொன்னார்கள், நாளை மறுமையில் உன்னுடைய பாவங்களை எல்லாம் பார்த்துவிட்டு அல்லாஹ் இப்படி தீர்ப்பளித்து விட்டால் நீ நரகத்துக்குரியவன், எனவே மலக்குகளை அழைத்து இவருக்கு நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது மலக்குகள் உன்னை அழைத்து செல்வதற்கு வருவார்களே நரகத்திற்கு. அப்படி வரும் பொழுது அந்த மலக்குகளினுடைய பிடியில் இருந்து உன்னை தற்காத்துக் கொள்ள முடியும் என்றால் நீ பாவம் செய்கின்றார்கள். அந்த மனிதன் சொன்னான், சாத்தியமே இல்லை, அந்த வழக்குகளின் பிடியில் இருந்து என்னை நான் தற்காத்துக் கொள்ள முடியாது என்று சொன்ன பொழுது இவைகளையெல்லாம் சொல்லிவிட்டு ஷகீக் அல்-பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மனிதனை பார்த்து சொன்னார்கள், இவைகள் எதுவும் உன்னால் சாத்தியம் இல்லை என்னும் பொழுது அல்லாஹ்வினுடைய பூமியில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய ரிஸ்கை சாப்பிட்டுக் கொண்டு மலக்குல் மௌத் கைப்பற்ற ரூஹை கைப்பற்ற வரும் பொழுது தடுக்க முடியாது என்னும் பொழுது நாளை மறுமையில் அல்லாஹ் நரகத்திற்கு தீர்ப்பளித்து விட்ட நிலையில் மலக்குகள் பிடித்துக் கொண்டு நரகத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது அவர்கள் பிடியில் இருந்து தற்காத்துக் கொள்ள முடியாது, பிடியில் இருந்து வெளியிலே வர முடியாது என்கிற நிலை இருக்கும் பொழுது எப்படி உனக்கு பாவம் செய்ய மனம் வருகிறது என்றார். எப்படி உனக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் அவன் கொடுத்த பூமியில் வாழுகிறாய், அவன் கொடுத்த ரிஸ்கை சாப்பிடுகிறாய், அவன் கொடுத்த உயிரை கொண்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இப்படியெல்லாம் இருக்கும் நிலையில் அவனுடைய பயம் இல்லாமல் மட்டும் உன்னால் எப்படி வாழ முடிகிறது? ஷகீக் அல்-பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார்கள் அந்த மனிதனை பார்த்து. அந்த மனிதரின் மனம் மாறியது. பாவத்தின் சிந்தனையில் இருந்து தன்னை முழுமையாக அந்த மனிதன் தற்காத்துக் கொண்டான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அப்படித்தான். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான பாவத்தின் சிந்தனைகள் அவ்வப்பொழுது வந்து போகும், தவிர்க்கவே முடியாது, அவ்வப்பொழுது வந்து போகும். ஆனால் அவைகளை எல்லாம் கண்டும் காணாமல் நாம் விட்டுவிட வேண்டும், கடந்து செல்ல வேண்டும். அவைகளின் மீது கவனம் செலுத்தினோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவன் கொடுத்த வாழ்க்கையில் அவனுக்கே நாம் துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அதற்கு அர்த்தம். அல்லாஹ் தந்த வாழ்க்கையில் அவனுக்கு நாம் துரோகம் செய்கிறோம் என்று அதற்கு அர்த்தமாக மாறிவிடும். எனவே அல்லாஹ்வினுடைய இறையச்சத்தோடு பயத்தோடு வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை தான் அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறான். அப்படி வாழ்க்கை வாழுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். இறையச்சத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் தருகிறான். நாளை மறுமையில் உலகமே ஒன்று கூடி இருக்கும். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் துவங்கி
இறுதி மனிதர் வரை, என்றைக்கு உலகம் அழிவை சந்திக்க போகிறதோ அந்த நாளில் கடைசியாக இந்த மண்ணில் வாழக்கூடிய மனிதன் வரை எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் ஒரு இடத்திலே ஒன்று திரட்டி இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் திறந்த வெளி மைதானம், எந்த விதமான ஒதுங்கிக் கொள்வதற்கு மரங்களும் இருக்காது, எந்த விதமான கட்டிடங்களும் இருக்காது, எதுவும் இல்லாத அந்த நேரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்தில் ஒரே ஒரு நிழல் மட்டும்தான் இருக்கும். எந்த நிழல் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய அர்ஷினுடைய நிழல் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த நிழலும் இருக்காது. அப்படிப்பட்ட அந்த நிலையில் தன்னுடைய அரிசியினுடைய நிழலை அல்லாஹ் தருவான். 7 மனிதர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் தருவான். அந்த 7 ஒரு மனிதராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜுலுன் ذكرallahu خاليا ففاضت عيناه. அல்லாஹ்வினுடைய இறையச்சத்தால், அல்லாஹ்வினுடைய பயத்தால் யாருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறதோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசின் நிழலை தருகிறான். அல்லாஹ்வுடைய பயத்தினால் நாம் ஏதாவது தவறு செய்தோம் என்றால் அல்லாஹ் பிடித்துக் கொள்வானே, நாம் ஏதாவது அமல்கள் செய்யாமல் விட்டுவிட்டால் அல்லாஹ் நம்மை பிடித்துக் கொள்வானே என்கிற அந்த அச்சத்தோடு, என்கிற அந்த பய உணர்வோடு எந்த மனிதனுடைய உள்ளம் கண்ணீர் வடிக்கிறதோ, எந்த மனிதனின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறதோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசினுடைய நிழலை தருகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்றால், நாளை மறுமையில் அல்லாஹ்வை பயந்து வாழ்பவர்கள் வெற்றியாளர்களாக இருப்பார்கள், வெற்றி பெறுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த நாட்களில் பாவத்தினுடைய வாழ்க்கை சில சமயங்கள் நமக்கு பார்வையில் அது செழிப்பானதாக தெரியலாம், சந்தோஷமானதாக தெரியலாம். ஆனால் அது நிதர்சனமாக நிரந்தரமான சந்தோஷம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். சில மனிதர்கள், பாவத்தினுடைய சூழ்நிலையில் வாழக்கூடிய மனிதர்கள் பெரும் செல்வந்தர்களாக இருப்பார்கள், சமுதாயத்தில் மதிக்கக்கூடிய தலைவர்களாக இருப்பார்கள், எப்படியோ காட்சி தருவார்கள் இந்த உலகத்தில். ஆனால் அவர்கள் குறித்து அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் பேசுவார்கள். எப்படி பேசுவார்கள் தெரியுமா? இவனுடைய சம்பாத்தியம் இப்படி இருந்தது, இவனுடைய செயல்பாடுகள் இப்படி மோசமானது, இவன் பாவத்தின் சூழ்நிலையில் வாழ்ந்திருக்கிறான் என்றெல்லாம் அவனை பற்றி அவன் வாழக்கூடிய காலத்திலேயே அவனுக்கு பின்னால் மக்கள் பேசுவார்கள், அவனை பற்றி பின்னால் மக்கள் பேசுவார்கள். ஆனால் ஒரு புறம் அவன் சமுதாயத்தில் ஒரு தலைவராகவோ, ஒரு பெரிய மனிதராகவோ, எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கட்டும், பெரும் செல்வந்தராகவோ ஏதோ ஒரு நிலையில் காட்சி தருவார். பார்ப்பதற்கு, வெளியிலிருந்து பார்ப்பதற்கு அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை போன்று தெரியும். ஆனால் அவருடைய உள்ரங்கமான வாழ்க்கை குறித்து மக்கள் தவறாக பேசுவார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள மனிதர்கள் நாளை மறுமையில் மோட்சம் பெற முடியாது, வெற்றி பெற முடியாது. அல்லாஹுவை பயந்து யார் வாழுகின்றார்களோ, அல்லாஹ்வுக்கு உண்மையிலேயே பயந்து யார் நன்மைகளை செய்து பாவத்தில் இருந்து தற்காத்து எந்த மனிதர்கள் வாழுகின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும். அப்பொழுதுதான் பேணுதலாக வாழ்ந்தவருடைய வாழ்க்கையினுடைய நிலை என்ன என்பது அப்பொழுதுதான் தெரியும். இந்த உலகத்தில் இருக்கும் வரை அந்த வாழ்க்கை எல்லாம் சாதாரணமாக தெரியும். சில மனிதர்கள் பேணுதலோடு இருப்பார்கள், பேணுதலோடு வியாபாரம் செய்வார்கள், பேணுதலோடு தொழுகையை கடைபிடித்து வருவார்கள், பேணுதலோடு மற்ற அமல்கள் எல்லாம் செய்து வருவார்கள். ஆனால் துன்யாவுடைய பார்வையில் அவர்கள் எல்லாம் சாதாரணமான ஒரு மனிதரை போன்று தெரியலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள்தான் மிக மிக உயர்வுக்குரியவர்கள், மிக மிக சிறப்புக்குரியவர்கள். அது எப்பொழுது அவர்களுக்கு தெரியும் என்றால், மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையின் பொழுதுதான் தெரியும். தபூக்கினுடைய யுத்தம், சஹாபாக்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்தார்கள், தபூக்கினுடைய போருக்காக வேண்டி பொருளாதாரம் தேவைப்படுகிறது, எனவே தன்னிடத்தில் இருக்கக்கூடியதை கொண்டு வந்து கொடுங்கள். சஹாபாக்கள் ஒவ்வொருவர்களும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரே ஒரு சஹாபி
அந்த சஹாபிக்கு கொடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. கவலைப்படுற மற்ற சஹாபாக்கள்லாம் கொண்டு வந்து நிறைய கொடுக்கிறாங்க ரசூலுல்லாஹ்விடத்துல, நம்மளால கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே என்று சொல்லி அவர் ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படி கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் தஹஜ்ஜுடைய நேரம், தஹஜ்ஜுத் தொழுது விட்டு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சார். யா அல்லாஹ், சஹாபாக்கள் தோழர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய அறிவிப்பை கேட்டு விட்டு பலர்களும் கொண்டு வந்து கொடுக்கிறாங்க, என்கிட்ட கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நீ அறிவாய். என்கிட்ட கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்பதை நீ அறிவாய். எனவே நான் என்ன செய்கிறேன் என்றால், என்னுடைய மானத்தையும் மரியாதையும் நான் உனக்கு தர்மமாக கொடுத்து விடுகிறேன். அவர் என்ன சொல்றார் அந்த சஹாபி, என்னுடைய மானத்தையும் மரியாதையும் நான் தர்மமாக கொடுத்து விடுகிறேன். என்னை பற்றி யாரெல்லாம் குறைபடுத்தி பேசி இருப்பார்களோ அந்த குறைகளை எல்லாம் நான் கண்டும் காணாமல் நான் விட்டு விடுகிறேன். நான் எதுவுமே கொடுக்கலை என்று யாரெல்லாம் நினைத்திருப்பார்களோ பேசி இருப்பார்களோ அதை பற்றி நான் எதுவும் நான் நினைத்துக் கொள்ளவில்லை. என்னுடைய மானத்தை நான் தர்மமாக செய்து விடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். ஃபஜ்ருடைய தொழுகை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடித்ததும் ஒரு சஹாபியை அழைத்து சொன்னாங்க, இன்றைக்கு அதிகாலையில ஒரு மனிதர் இப்படியெல்லாம் யார் அல்லாஹ்விடத்திலே சொன்னது, அந்த சஹாபி என்ன சொன்னார்களோ அந்த வார்த்தைகளை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, இப்படி யார் சொன்னது? அப்பொழுது அந்த மனிதர், அந்த அன்சாரி சஹாபி எழுந்தார், யா ரசூலல்லாஹ், நான் தான் இப்படி எல்லாம் சொன்னேன் என்று சொன்னார். சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுடைய தர்மத்தை ஏற்றுக்கொண்டான். நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான். உங்களுக்கு அதற்கான கூலி உண்டு. தபூக்குடைய போர்க்களத்திற்கு உங்களால் பொருளாதார உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் கூட நீங்கள் மனதால் கவலைப்பட்டு இப்படி ஒரு தர்மத்தை நீங்கள் செய்தீர்கள் இல்லையா, அந்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அவரை எழுந்து நிற்க சொல்லி அறிவிப்பு செய்கிறார்கள். யோசித்து பார்க்க வேண்டும், இதுதான் இறையச்சம், இதுதான் தக்குவா. எல்லோரும் நன்மை செய்யும் பொழுது என்னால் நன்மை செய்ய முடியவில்லையே என்கிற ஒரு ஆதங்கம், அதற்கான வழிகள் இல்லையே என்கிற அந்த கவலை அல்லாஹ்விடத்திலே அவருடைய உள்ளத்தில் என்ன நினைத்தாரோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். இதுதான் இறையச்சம் என்பது, இதுதான் அல்லாஹ்வுடைய பயம் என்பது. அந்த பயமான ஒரு வாழ்க்கை தான் இந்த மண்ணில் வாழும் பொழுது நாம் வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுதுதான் நாம் நம்முடைய எல்லா அமல்களுக்கான மூலதனமாக இருக்கக்கூடிய தக்குவாவை முழுமையாக நாம் பெற்றுக்கொண்டோம் என்று அர்த்தம். அது இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே சாத்தியப்படாது. எந்த அமல்கள் செய்தும் அதனால் எந்த விதமான நலவுகளையும் நம்மளால் பெற முடியாது. இந்த உலகத்திலையும் பெற முடியாது, நாளை மறுமையிலையும் பெற முடியாது. அல்லாஹ்வுடைய பயம் ஒன்று மட்டும்தான் நம்மை நன்மைகளை செய்ய வைக்கும், பாவத்திலே இருந்து நம்மை தற்காக்க செய்யும். பாவத்தை நாம் விட்டு விடுவோம். பாவங்களை விடுவதற்கு நிறைய செய்திகள், நிறைய குர்ஆனுடைய வசனங்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் நீங்கள் எங்கே இருந்தாலும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும் வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். நீங்கள் இந்த உலகத்திலே எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இந்த வார்த்தையை, இந்த ஆயத்தை நினைவில் வைத்துக் கொள்வோம். நினைவில் வைத்துக் கொண்டோம் என்றால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பாவம் செய்வதற்கு மனம் வராது. எந்த பாவத்தையும் நாம் செய்ய மாட்டோம். ஒரு பொய் சொல்வதற்கு கூட மனம் அங்கு வராது. வஹுவமாக்கும் ஐனமாக்கும், உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர், அல்லாஹ் நீங்கள் செய்பவர்களை எல்லாம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களோடு ஒரு கண்காணிப்பாளனாக இருக்கிறான். உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறான், பார்த்து கொண்டே இருக்கிறான், உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறான்.
நாம் அல்லாஹ்வுடைய நினைவில் இல்லாமல் கூட சில சமயங்கள் நாம் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் நம்மை எல்லா நிலையிலும் ஒரு நொடி பொழுதும் இல்லாமல் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். அவனுடைய கண்காணிப்பு இல்லாமல் ஒரு நொடி பொழுதும் நாம் இல்லை. வான ஆழமு பிமா அஃபைத்தும் வமா அஅலன்தும். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வான ஆழமு பிமா அஃபைத்தும் வமா அஅலன்தும். நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நான் அறிவேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும், உங்களுடைய உள்ளம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதையும், உள்ளத்தில் என்ன செய்து என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் அல்லாஹ் அறிவான். அதே சமயம் எதை வெளிப்படுத்தினீர்கள் என்பதையும் அல்லாஹ் அறிவான். அல்லாஹ்வினுடைய கண்காணிப்பு இல்லாமல், அவன் பார்வையில் இல்லாமல் எதையும் நாம் செய்ய முடியாது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் இன்னொரு இடத்தில் ரொம்ப தெளிவாக நாம் தப்பிக்கவே முடியாது என்பதை அல்லாஹ் சொல்றான். அலம் தர அன்னல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். நீங்கள் அறியவில்லையா, வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் அறிகிறான் என்பதை நீங்கள் அறியவில்லையா? அல்லாஹ்வுக்கு வானம் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாம் தெரியும் என்பதை நீங்கள் தெரியலையா? நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? மா யகூனு மின் நஜ்வா ஸலாத்தத்தின் இல்லாஹு வ ராபிஉ. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் ரகசியம் பேசுகிறீர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் வெளிப்படுத்தி பேசுறீங்கன்னு சொல்லல, நீங்கள் ரகசியம் பேசுகிறீர்கள். 3 நபர்கள் சேர்ந்து நீங்கள் ரகசியம் பேசுகிறீர்கள். இல்லாஹு வ ராபிஉஹும். உங்களோடு 4வதாக நான் இருக்கிறேன். நீங்க 3 பேர் சேர்ந்து நீங்கள் ரகசியம் பேசுகிறீர்கள். உங்களோடு சேர்ந்து 4வதாக நான் இருக்கிறேன். வலா ஹம்ஸத்தி இல்லாஹு சாதிசுகும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் 5 நபர்கள் சேர்ந்து ரகசியம் பேசுகிறீர்கள். அந்த 5 6வது நபராக நான் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் 3ல இருந்து ஆரம்பிச்சுட்டான்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. அதனால தான் அல்லாஹ் திரும்பவும் சொல்றான். ஏன்னா மனிதனுடைய புத்தி எப்படி வேண்டும் என்றால் யோசிக்கும் இல்லையா? வலா அத்னா மின் ஸாலிக வலா அக்ஸர இல்லாஹு மஅஹும் ஐனமா கான். அல்லாஹ் சொல்லிட்டான், எண்ணிக்கையில எவ்வளவு குறைந்திருந்தாலும் சரி, எண்ணிக்கையில் எவ்வளவு கூடுதலாக இருந்தாலும் சரி, உங்களோடு சேர்ந்து அந்த எண்ணிக்கையில் ஒருவராக கூடுதலாக நான் இருக்கிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எனக்கு தெரியாம நீங்க எதையும் நீங்க செய்ய முடியாது. எனக்கு தெரியாமல் நீங்கள் எதையும் செய்ய முடியாது. அல்லாஹ் அவ்வளவு அழுத்தமாக சொல்லுகிறான். எனவே இந்த வசனங்களை எல்லாம் உணர்ந்ததற்கு பின்னால் ஒரு மனிதன் நிச்சயமாக பாவம் செய்யவே முடியாது. என எங்கே இருந்தாலும் சரி அல்லாஹ் பார்க்கிறான். நாம் ரகசியம் பேசுவோம் என்றாலும் அந்த ரகசியத்தோடு அல்லாஹ் ஒருவன் சேர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறான். நம்ம என்ன பேசுறோங்கிறத கேட்டுக்கொண்டே இருக்கிறான். கண்காணிப்பாளர்கள் இருக்கிறார்கள், கண்காணித்துக் கொண்டு அல்லாஹ் இருக்கிறான். இப்படி நிறைய செய்திகள் உண்டு. நாளை மறுமையில் நாம் தப்பிக்கவே முடியாது. அதனால்தான் அல்லாஹ் சொன்னான், நாளை மறுமையில இந்த உலகத்துல பேசக்கூடிய இந்த நாவெல்லாம் அல்லாஹ் பேச வைக்கவே மாட்டான். இந்த உலகத்தில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாவை அல்லாஹ் முத்திரை குத்தி விடுவான். வாய்க்கு போட்டுருவான், முத்திரை குத்தி விடுவான். பிறகு என்ன பேசும்? நம்முடைய கண்கள், கைகள், கால்கள், உறுப்புகள் பேசும். இதையெல்லாம் வெளிப்படுத்தும். கை சொல்லும், நான் என்ன செஞ்சேன் என்பதை என்னுடைய கரங்கள் சொல்லும். நான் என்ன செய்தேன் என்பதை என் கால்கள் சொல்லும். நான் என்ன செய்தேன் என்பதை என்னுடைய உறுப்புகள் சொல்லும். நெற்றிகள் பேசும், கண்கள் பேசும், காதுகள் பேசும், உறுப்புகள் எல்லாம் சொல்லும். இந்த உலகத்திலே பேசிக் கொண்டிருந்த இந்த வாய்க்கு அல்லாஹ் போட்டு விடுவான். இவைகளெல்லாம் வெளிப்படுத்தி சொல்லும். இவ்வளவு அபாயகரமான சூழல் நாளை மறுமையில் உண்டு. எனவே இந்த உலகம் நமக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்றால், இந்த உலகத்தின் வாழ்க்கை நமக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்றால், அதற்கு மூலதனமாக இருக்க வேண்டியவை தக்குவா, அல்லாஹ்வுடைய பயம். அந்த பயம் ஒன்று மட்டும்தான் நம்மை நல்ல அமல்கள் செய்ய சொல்லும். அந்த பயம் மட்டும்தான் நம்மை பாவங்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள சொல்லும். எனவே இந்த தக்குவா என்கிற இந்த
அடிப்படையான மந்திரமாக இருக்கக்கூடிய தக்குவாவை மூலதனமாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம். நம்முடைய வெளிரங்கமும் சிறப்பாக இருக்கும், நம்முடைய உள்ரங்கமும் சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் இறையச்சம் உள்ள நல்ல மக்களாக வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.